Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 558 subscribers real life goals experience தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாழ்க்கையில் நம்மளுக்கு பயங்கர அடிகள் விழுங்க. அவ்வளோ அடிகள் விழுந்தும் நம்ம வந்து அந்த அடிகளை தாங்கி அதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம மேலே வர்றது தான் வாழ்க்கையுடைய ஒரு சிறப்பான அங்கமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நீங்கள் நிறையா சரிவுகளை சந்திச்சிருந்தாலும் அந்த சரிவுகள் எல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுலேயும் குறிப்பாக ஒரு அமானுஷத்தினால பிரச்சனை. அந்த அமானுஷத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த ஒரு அமானுஷம் உங்களை சூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபிங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சதீஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 21 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து இது வரைக்கும் வெளியே வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. சதீஷுக்கு கூட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தங்கச்சி சுபா. ஸோ அவங்க அப்பா அம்மா 4 பேர் தான் வந்து ஒரு அழகிய சின்ன குடும்பமாக வந்து வாழ்ந்து வராங்க. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமாக தான் வாழ்ந்து வராங்க. ஸோ அவங்க அப்பாவும் வேலைக்கு போவாரா, அவங்க அம்மாவும் வேலைக்கு போவாங்க. ஸோ சதீஷும் அவங்க தங்கச்சி சுபாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சதீஷ் வந்து +2 படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ +2 படிக்கும் போதே இவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டிரைவிங் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனாலேயே நண்பர்கள் கிட்ட இருந்து கார் ஓட்டலாம் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இந்த ட்ரக்கு வரைக்கும் ஓட்டுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கற்று வச்சுக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ இப்படி இவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஒரு 12வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி தான் சதீஷுமே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களுடைய 2 வீலரில் வெளியே கிளம்பி போயிருக்காங்க. சதீஷும் அவங்களுடைய தங்கச்சியும் சுபாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ 2 வீலரில் போய்கிட்டு இருக்கும்போது ஹைவே சைடில் வந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லாரி வந்து அவங்கள அடித்து அதே இடத்துல அவங்க துடிச்சு இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் தான் சதீஷுக்கு இந்த உலகம் எவ்வளோ கொடூரமானது அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறையா சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனால் யாருமே இவங்களை அண்டர்டேக் பண்ணி இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முன் வரவே இல்லையா. ஸோ இவங்களுமே வந்து மாமா உங்கள் வீட்டுக்கு வரட்டா, அத்தை உங்கள் வீட்டுக்கு வரட்டா, சித்தப்பா உங்கள் வீட்டுக்கு வரட்டா, இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனால் யாருமே இவங்களுடைய பொறுப்பு, அதாவது நீங்கள் வந்துடுங்க உங்களுடைய பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இந்த இடத்துல தான் சதீஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்கே கிடைச்சிது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்களுடைய தங்கை அதாவது சுபா வந்து இவருடைய பொறுப்பு. ஸோ சுபாவை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு மேல் இடத்துக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுல சதீஷ் வந்து ரொம்ப குறியாக இருந்தார். ஆனால் எப்படி பண்ணுறது, இப்போதைக்கு நம்ம தங்குறதுக்கு கூட இடம் இல்லையே, நம்மளே மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற ஒரே வருவாய் அப்பாவுடைய வருமானம் தான். ஸோ அந்த வருமானமும் இப்போ கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த சதீஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து வராருங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா, ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, ஒரு சகோதரனை விட அதிகமாக உங்கள் அப்பாவை வந்து நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வேலை சொல்லி கொடுத்து என்னை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவெல்லாம் இல்லாமல் ஒரு அனாத ஆசிரமத்தில் வந்து வளர்ந்த ஒரு பையன் அந்த ஒரு பர்சன், அந்த அங்கிள். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா தான் அண்டர்டேக் பண்ணி அவருக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காரு, ஒரு நல்ல ஃபேமிலியை செட்டில் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாமே இவங்க அப்பாவுடைய தலைமையில் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த நன்றி கடனை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீயும் தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளாகவே எங்கள் வீட்டில் இருங்க, நீ என்ன விருப்பப்படுறியோ அதை நீ பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ், ஒரு லோவர் மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் இந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து சமுதாயத்தில் பிரிக்கிறதுக்காக மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஏன் இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் அவங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அவங்களுடைய வருமானமும் கம்மி தான். அவங்களுமே வந்து ஃபேமிலி ஆஃப் 3 ஹஸ்பண்ட்
ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, சின்ன பெண் குழந்தை இப்போ தான் வந்து பிறந்திருக்கு, ஒரு 2 வயசு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குடும்பம், அவங்களே ரொம்ப வறுமையில் இருக்காங்க. ஸோ இப்போ சதீஷும் அவங்க தங்கச்சி சுபாவுமே அங்கே போயிட்டாங்க. இவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற பேர்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்திருக்குங்க. ஸோ சதீஷ் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கிள் நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டாதீங்க, நான் படிப்பை நிறுத்திடுறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஏதாவது வேலை பார்க்குறேன், ஆனால் தங்கைக்கு மட்டும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையாவது படிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தங்கச்சி சுபாவை வந்து சேர்க்குறாங்க. ஸோ இவருடைய வாழ்க்கை பயணம் அங்கே இருந்து ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்கள், நேற்று வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த சதீஷுக்கு அவருடைய வாழ்க்கையை அப்சைட் டவுன் அப்படியே கவுந்துருச்சு. கவுந்து இன்னிலிருந்து அவர் தான் வந்து அவருடைய தங்கச்சிக்கு முழு பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய இடத்துல போய் வேலை தேட ஆரம்பிச்சிருக்காரு. எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஃபைனலாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில் வந்து வேலை கிடைச்சிருக்குங்க. ஸோ டீ கடையில் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. காசு சேர்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கு அந்த 18 வயசு ஆனோன்னு தான் லைசன்ஸ் எல்லாம் வாங்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போயிட்டு லைசன்ஸ் வாங்குறாங்க. லைசன்ஸ் என்ன வாங்குறாருன்னா, ஹெவி டியூட்டி லைசன்ஸ் வாங்குறாரு. அதாவது இந்த ட்ரக்கெல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வந்து வாங்குறாருங்க. வாங்கிட்டு இவர் வந்து நிறைய வேலைகள் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ட்ரக் ஓட்டுற வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய கம்பெனிக்கு போய் அப்ரோச் பண்ணுறாரு. அங்கேயுமே ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு யாருமே வேலை கொடுக்கல. ஏன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், 18-19 வயசு தான். எப்படி இவரை நம்பி வந்து ஒரு ட்ரக்கை ஒப்படைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வந்து பிடிக்கிறாரு. ஒரு கம்பெனியை பிடிச்சி அங்கே இருக்கிற ஒரு டிரைவர்கிட்ட கிளீனர் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாருங்க. அசிஸ்டண்ட்டாக ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதே கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் டிரைவராக வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒரு டீசெண்டான சம்பளம் வந்து சம்பாதிக்கிறாருங்க. இவங்க தங்கையும் வந்து படிக்க வைக்கிறாரு, சைட் பை சைடு தங்கையும் வந்து படிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இப்படி இவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு 23 வயசு இருக்கும். 23 வயசு அப்போ இவர் வந்து என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ட்ரக் டிரைவர் வேலை வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த கம்பெனி வந்து கம்மியான சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க, வேற ஏதாவது ஒரு கம்பெனியில் அதிக சம்பளத்துக்கு ட்ரக் டிரைவர் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இவர் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பூம் ஆகிக்கிட்டு இருந்த ஒரு டைம்னு சொல்லலாம். ஸோ இன்டர்நெட் சென்டர் போயிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாருங்க. இவருக்கு ஒரு ஆந்திராவில் இருக்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து ட்ரக் டிரைவருக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சம்பளமும் போட்டிருக்காங்க. சம்பளம் ரொம்ப நல்ல சம்பளம். இவருக்கு தெலுங்கும் தெரியும். ஸோ ஆந்திரா வந்து பிரச்சனை கிடையாது, போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறாருங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் போயிட்டு பார்க்குறாரு. இவருக்கு வேலையும் கிடைச்சிருது. ஸோ இவர் வந்து வேலை கிடைச்சதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு ட்ரக் அசைன் பண்ண கொடுக்குறாங்க. அதாவது இதுதான்ப்பா உன் ட்ரக்கு, இதுதான் நீ வந்து பொருள் எடுத்துகிட்டு போய் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊரில் சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரக்கு பார்த்தாலே ரொம்ப பழைய காலத்து ட்ரக்கு மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப வெல் மெயின்டைன்டாக இருக்குங்க. ஸோ அந்த ட்ரக்கை எடுத்து இவர் வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சூப்பர்வைசர் தினேஷ் சொன்னார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து பேசி கேட்டுட்டு இருந்தார். யார் இந்த சூப்பர்வைசர் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோடைய மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வந்து வர ஆரம்பிக்குதுங்க. எல்லாருமே தினேஷை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் தினேஷ் யாருன்னு யாருக்குமே தெரியல, அவரை யாருமே பார்த்ததில்லை, என்னடா இவ்வளோ ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது தினேஷை பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவர் ஒரு நாள் அவங்க ட்ரக் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது லேண்ட்லைன் ஃபோன் வந்து ரிங் ஆகுதுங்க. ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. ஃபோன் எடுத்து பேசும்போது தினேஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சார் நீங்களா சார், நீங்கள் தான் சூப்பர்வைசர்னு சொன்னாங்க சார். என்ன சார் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி நான் இவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் உங்களை பார்க்கவே முடியலையே. இல்லை நான் ஃபோனில் தான் அவைலபிளாக இருப்பேன், நான் வந்து நேரிலலாம் வர மாட்டேன். ஸோ இந்த வேலை இருக்குது, இன்றைக்கி இந்த ட்ரக்கை லோட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் வந்து கொடுக்குறாருங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா சாமானெல்லாம் லோட் பண்ணுறாரு. லோட் பண்ணிவிட்டு இன்னொரு லொக்கேஷன், இன்னொரு ஊருக்கு வந்து போகணும். அந்த மாதிரி இவர் வந்து ட்ரக்கை எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. கரெக்டாக இவருடைய ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. இவருடைய ட்ரக் மாதிரியே ஒரு பழைய ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கம்பெனி ஆஃபீஸ் காம்பவுண்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரக்கை பார்க்குறாரு. என்னடா இது ரொம்ப பழைய ட்ரக்காக இருக்குது, இந்த ட்ரக்கை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு சரி பரவாயில்ல, யாராவது எடுத்து வந்து விட்டுருப்பாங்க போல இருக்கு, நம்ம எடுத்துகிட்டு கிளம்புவோம், சாமான் எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டுக்கு ட்ரக்கை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாருங்க. ஹைவேல போய்கிட்டே இருக்காரு. சரியான ஒரு பசி. சரி நம்ம வந்து டீ கடையில் நின்று டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து ட்ரக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ கடையில் நிறுத்துறாருங்க. நிறுத்திட்டு டீ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்த சதீஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு இவருடைய ட்ரக் இங்கே இவருடைய கண்ணுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னொரு ட்ரக் நின்றுக்கிட்டு இருக்குங்க. அந்த ட்ரக் எந்த ட்ரக் தெரியுமா? இவருடைய கம்பெனியில் ஒரு பழைய ட்ரக் வந்து நின்றுக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ட்ரக்கு தான் இப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்குங்க.
இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு ஒன்றும் தோணலை. சரி ஏதோ ஒன்று போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, டீயை குடிச்சிட்டு காசை கொடுத்துட்டு திரும்பியும் ட்ரக்கை எடுத்துகிட்டு இவருடைய பயணத்தை தொடர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாருங்க. டீசல் அடிக்கணும் வண்டிக்கு. சரி டீசல் அடிக்கிறதுக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கை எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் பங்க்கில் நிறுத்துறாரு. டீசல் அடிக்கிறாரு. டீசல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பியும் ஒரு 100-150 மீட்டர் டிஸ்டன்ஸில் அதே ட்ரக் வந்து நிற்கிதுங்க. இப்போ இவருக்கு டவுட் வருது, என்னடா இது, நம்ம அந்த இடத்துல நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதும் அந்த ட்ரக்கு நின்றுக்கிட்டு இருந்தது, இப்போ பெட்ரோல் அதை டீசல் போட்டுக்கிட்டு இருக்கோம், டீசல் போட்டுக்கிட்டு இருக்கும்போதும் அந்த ட்ரக் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கு, என்னது இது அப்படின்னு சொல்லி ஒத்து பார்த்தா ஒரு சென்டென்ஸுங்க, ட்ரக்கு மேலே ஒரு சென்டென்ஸ் பளீர்னு எழுதியிருந்தது. இந்த ரேடியம் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரில் வந்து எழுதியிருந்ததுங்க. அந்த ஒரு சென்டென்ஸை படித்த இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னன்னு கேட்டிங்க, அந்த ட்ரக்கில் என்ன எழுதியிருந்ததுன்னா, காதலிக்கிறவங்கள விட இந்த உலகத்தில் ஏமாத்துறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்ததுங்க. ஏன் இந்த சென்டென்ஸ் வந்து இவருக்கு ரொம்ப பயமும் கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, சேம் சென்டென்ஸ் இவருடைய ட்ரக்லேயும் எழுதியிருக்குங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது நம்மளுடைய ட்ரக்கில் எழுதியிருக்கிற அதே சென்டென்ஸ் அந்த ட்ரக்லேயும் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிக்க ஆரம்பித்து சரி இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்க கூடாது, ஏதோ ஒரு சென்டென்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு நம்ம ஏன் கன்ஃபியூஸ் ஆகிக்கணும், நம்ம வந்து கிளம்பலாம், நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லி டீசலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இவர் வந்து பயணத்தை தொடர்றாருங்க. நல்லா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் அடிச்சுக்கினே இருக்காங்க பின்னாடி, இந்த போன் ஹாரன் அடிச்சுனே இருக்காங்க. என்னடா இது ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த மிரரில் பார்க்குறாருங்க. சைடு மிரரில் பார்த்தா அந்த ட்ரக், பழைய ட்ரக் இவர் பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரக்கில் தான் ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. லைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ட்ரக்கை யார் ஓட்டிக்கிட்டு வராங்க அப்படின்றது இவரால் பார்க்க முடியல. ஆனால் ட்ரக்கு வருது அப்படின்றது மட்டும் இவருக்கு கிளியராக தெரியுதுங்க. இவருடைய பயணத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த ட்ரக்குக்கு வழி விடுறாரு. ஆனால் அந்த ட்ரக்கு வந்து போகலை. திடீர்னு இவருடைய பின்னாடி இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தது, மிரரில் தெரிஞ்சுது. இப்போ எக்ஸாக்டாக இவருடைய ட்ரக்குக்கு பின்னாடியே வந்துருச்சு போல இருக்குது. அவருக்கு வந்து தெரியல அப்படின்னா திரும்பியும் இவர் வந்து அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திடீர்னு இவருடைய சைடு மிரர் இருக்குல்ல, அந்த சைடு மிரரில் ஏதோ கிராக் ஆகிற சவுண்ட் வந்து கேட்டிருக்குங்க. என்னடா இது கண்ணாடி கிராக் ஆகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்க்குறாருங்க. கண்ணாடியை பார்த்தவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடியில் ஒரு மனிதனுடைய தலை வெட்டப்பட்டு நிலையில் அப்படியே அந்த தலை வந்து இப்படியே சாஞ்சிக்கிட்டு இவரையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பொசிஷனில் ஒரு தலையை வந்து கண்ணாடியில் பார்க்குறாருங்க. கண்ணாடியில் பார்த்த உடனே இவர் அப்படியே ஷாக் ஆகி போய் அப்படியே பிரேக்கை போடுறாரு. சடன் பிரேக்கை போட்டு நிறுத்துறாரு. நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ட்ரக்கை காணும். கண்ணாடியை பார்க்குறாரு. கண்ணாடியை பார்த்தா அந்த தலையும் காணும். அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஏதாவது தலை கீழே விழுந்துருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. எதுவுமே கிடையாது. என்னடா இது, சரி ட்ரக்கில் இருந்து கீழே இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரக்கில் இருந்து கீழே இறங்குறாருங்க. கீழே இறங்கி அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா எதுவுமே கிடையாது. ஹைவேல நின்றுக்கிட்டு இருக்காரு. வண்டிங்கெல்லாம் ஹை ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. என்னடா இது கனவா இல்லை நான் பார்த்தது நினைவா, ஒன்றுமே புரியலையடா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியல, நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசெல்லாம் படப்படப்பாக ஆகிட்டு இவர் திரும்பியும் அவருடைய ட்ரக்கில் ஏறி உட்கார்றாருங்க. உட்காந்துட்டு திரும்பியும் ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ஹைவேல போய்கிட்டே இருக்காரு. திரும்பவும் அந்த கண்ணாடி கிராக் ஆகிற சவுண்டு வந்து கேட்குது. அந்த கிராக் ஆகிற சவுண்டு அப்படியே பார்க்கும்போது தலை தெரியல. இவரை யாரோ கூப்பிடுற மாதிரியே வந்து இருக்குதுங்க. அந்த மாதிரி சதீஷ் 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 அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி சிரிக்கிறாங்க, கூப்பிட்றாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. ட்ரக்கில் இவர் மட்டும்தான் இருக்கார். இவருடைய அசிஸ்டன்ட் கூட வரல, அதாவது கிளீனர் சொல்லுவாங்க இல்லையா, அவரும் கூட வரல. தனியாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா ஷார்ட் ட்ரிப்பு, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஷார்ட் ட்ரிப்புன்றதுனால கூட்டிகிட்டு வரலையே, என்னடா இது மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கை ஓரமாக நிறுத்துறாருங்க. ஹைவேல நிறுத்தும் போது இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா ஹைவேல வந்து பொதுவாக ட்ரக்கெல்லாம் நிறுத்தக்கூடாது இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே போய்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி, ஒரு சின்னதாக ஒரு ட்ரக்கு போகிற அளவுக்கு ஒரு பாதை மாதிரி ஒன்று போகுதுங்க. ஒரு காட்டு பகுதி பாதை மாதிரி இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து ட்ரக்கை திருப்புறாருங்க. ட்ரக்கை திருப்பி கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரக்கை திருப்பி நிறுத்துறாருங்க. நிறுத்தின உடனே இவருக்கு உச்சா போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஃபிஷ் அடிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பயத்தில் இருக்கிறாரு. சரி ஃபிஷ் அடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி இறங்கி இவர் போயிட்டு ஃபிஷ் அடிக்கிறாருங்க. ஒரு மரத்தை ஓரத்தில் போயிட்டு ஃபிஷ் அடிச்சுட்டு இவர் வந்து திரும்பி நடந்து வராரு. இவருடைய ட்ரக்குக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இவர் பின்னாடி யாரோ நடந்து வர சவுண்டு வந்து கேட்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சதீஷ் 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 அப்படின்ற ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே இவருக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரே பயம். என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் இருக்கோம்.
ஒரு மாதிரி அடர்ந்த மரங்கள்லாம் இருக்குது, சுற்றி முற்றி யாருமே கிடையாது. ரொம்ப பயமாக இருக்கே, ஏதோ தலையெல்லாம் வேறு கண்ணாடியில் தெரிஞ்சுது. என்னடா நடக்குது, ஆண்டவா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிக்கிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போகிறாருங்க. இவர் நடக்க இவர் பின்னாடி யாரோ நடந்து வர சவுண்ட் வந்து இன்னும் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. இவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு டார்ச் லைட்டை வச்சு அடித்து பார்க்குறாரு. பின்னாடி யாருமே கிடையாது. இவர் அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓட இவருடைய ஓடுற சவுண்டை மேட்ச் பண்ணுற மாதிரியே இன்னொரு பர்சனும் ஓடி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. கேட்ட உடனே சொல்லும் போதே எனக்கு மெய்யெல்லாம் சிலுக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி ஓடி வராரு, பின்னாடி சவுண்டெல்லாம் கேட்குது. இவர் பயத்தில் வந்து ட்ரக்கில் உட்கார்றாருங்க. ட்ரக்கில் உட்கார்ந்த உடனே ஒன்று விஷயம் வந்து பார்க்குறாருங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ட்ரக்குக்கு ஜஸ்ட்டு வெளியே யாரோ வந்து டமடமண்டமண்டமோனா அந்த ட்ரக்கோட டோரை தட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரக்கோட டோரை தட்டுற சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அப்படியே பயத்தில் அப்படியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா வெளியே யாருமே கிடையாது. வெளியே யாருமே இல்லை என்னும்போது யார் அந்த டோரை தட்டினது அப்படின்ற ஒரு பயம் இவருடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. திரும்பவும் இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து இது வரைக்குமே தூரத்துலேருந்து தான் சவுண்டு சதீஷ்னு கூப்பிட்ற சவுண்ட் வந்து கேட்டுச்சு. இப்போ இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில், அதாவது உதடு வந்து காதில் உரசனா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உரசுற ஃபீல் வந்து இவருக்கு இருக்குங்க. பக்கத்தில் வந்து சதீஷ் சதீஷ் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அலறி அடிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்ரக்கு வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ இது வரைக்கும் வெளியே தான் பிரச்சனை, இப்போ ட்ரக்குக்குள்ளேயும் பிரச்சனை அப்படின்னதுக்கப்புறம் இவர் ரொம்ப பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கு கடன்னு ஆடுதுங்க. இந்த ட்ரக்கு கடன்னு ஆடுன உடனே மனுஷன் பயந்து என்ன பண்ணுறாருன்னா ட்ரக்கிலேருந்து எகிரி குதிச்சு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. இவர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் யாரோ பின்னாடி ஓடி வர மாதிரி ஒரு சவுண்டுங்க. இவருடைய பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஓடுறாரு. எங்கே ஓடுறதுன்னே தெரியல. சரி ஹைவே பக்கம் ஓடிடலாம்னு சொல்லி திரும்பி ஹைவே பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருடைய ஷோல்டரில் யாரோ கையை வைக்கிறாங்க. கையை வச்ச உடனே திரும்பி பார்க்குறாருங்க. அங்கே யார் இருந்தாங்கன்றதெல்லாம் பார்க்க முடியல. ஆனால் யாரோ ஓங்கி இவரை டமால்னு அடித்த மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் இருக்குங்க. அந்த அடித்ததில் இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தவர் தான். இவருக்கு என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாதுங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணி அளவில் இருக்கும். இவர் மயக்கம் தெளியுது. கண் முழிச்சு பார்க்குறாரு. கண் முழிச்சு பார்த்தா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காருங்க. ஹாஸ்பிட்டலில் இவருக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. ஐயோ யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஏப்பா ஹைவே பக்கம் நீ வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருந்தப்பா, என்ன ஆச்சுன்னு தெரில, உன்னை எழுப்பி பார்த்தேன், எழுந்துக்கல. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து சேர்த்துருக்கேன்ப்பா, என்னாச்சு நீ யார் அப்படின்லாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி நான் ட்ரக்கு டிரைவருங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. சரிப்பா ஓகே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்லவர் பாருங்கள், எடுத்து வந்து இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எவ்வளோ செலவாச்சோ அவரே வந்து பே பண்ணியிருக்காருங்க. பே பண்ணிவிட்டு உடம்பு பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. சரி நம்ம ட்ரக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ட்ரக்கு வெளியே வந்துருக்கு. ஒரு டாக்டர் உள்ளே வர்றாரு. டாக்டர் பேர் வந்து பரந்தாமன். அந்த டாக்டர் வந்து உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து ஏப்பா நீ யார்ப்பா நீ, தினேஷோட ட்ரக்கு வெளியே நிற்குது, உன் ட்ரக்காப்பா அது, நீ ஏன் ஓட்டு வந்த அப்படிங்கிறாரு. தினேஷோட ட்ரக்கா சார், உங்களுக்கு தினேஷை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா தினேஷ் அப்படின்றவர் வந்து சூப்பர்வைசர் இல்லையா. ஸோ தினேஷ் சாரை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா தெரியும், என்கிட்ட தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான்ப்பா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அவருடைய ஃபேமிலிக்கு. ஆனால் பாவம்ப்பா அவனுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன சார் பாவம்ன்றீங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து சதீஷ் கேட்குறாரு. டாக்டர் இன்னொரு புது கதையை வந்து சொல்கிறாருங்க. என்னென்னா, இந்த தினேஷ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் டிரைவர். இப்போது சதீஷ் ஓட்டிக்கிட்டு இருக்கார் இல்லையா அந்த ட்ரக்கு தான் தினேஷ் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்த ட்ரக் அது. ஸோ தினேஷ் வழக்கம் போல் சதீஷ் மாதிரியே தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி லாங் ட்ரிப்பெல்லாம் போய்கிட்டு வருவார். ஸோ அவருடைய மனைவியை வந்து ரொம்பவும் லவ் பண்ணியிருக்காருங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவர் வந்து சரக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புறாருங்க. கிளம்பும்போது ஒரு புயல் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து போக வேணாம், திரும்பி வந்துடுங்க, ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ்ஸு, ஹைவேல இந்த மாதிரி புயல்லாம் வரும், காற்றெல்லாம் அடிக்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க. புயல் வந்து ட்ரக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சேதாரம் ஆகிடும், நீங்கள் திரும்பி வந்துடுங்க, ட்ரக்கை விட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தினேஷுமே என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கம்பெனிக்கு வராருங்க. ட்ரக்கை விட்டுட்டு இவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காருங்க. வீட்டுக்கு கிளம்பி போய் இவர் வந்து வீட்டுடைய கதவை திறக்கிறாரு. எந்த ஒரு கணவனும் பார்க்கக்கூடாத ஒரு காட்சியை வந்து பார்க்குறாருங்க. அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆணுடைய ரொம்பவும் க்ளோஸாக வந்து பெட்டில் இருக்கிறத வந்து இவர் பார்த்துட்டாருங்க.
பார்த்த உடனே கோவத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு பர்சனை போட்டு அடிக்கிறாரு. அடித்து அந்த ஒரு பர்சனுடைய தலையை வந்து வெட்டிடுறாருங்க. யார்? அவர் மனைவி கூட ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த பர்சனுடைய தலையை வந்து வெட்டி அவர் வந்து தூக்கி போடுறாரு. இதை பார்த்து கோவப்பட்ட மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தினேஷை பின்னாடி இருந்து கத்தியில் வந்து குத்திடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ஒரு கள்ளக்காதல். ஸோ அவர் வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னுடைய காதலன்னு இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்தியில் குத்திடு சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தினேஷை வந்து கண்ணந்தண்டமாக வெட்டி வந்து தூக்கி போட்டுறாங்க போல இருக்கு. எங்கேயோ தூக்கி போட்டுட்டு 2 நாளுங்க தினேஷ் எங்கே இருக்காரு, எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனிலேருந்து வந்து கேட்குறாங்கன்னு அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. ஆனால் 2 நாள்லேயே அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்களே வந்து அவங்கள தீ வச்சு எரித்து அவங்களும் இறந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த டைரி எழுதுகிற பழக்கம்லாம் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வீடை வந்து சோதனையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சோதனைலாம் செய்யும்போது இந்த டைரியை படிக்கும்போது அப்போ தான் மக்களுக்கே தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ தினேஷோடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்குங்க. ஸோ இந்த டாக்டர் இந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்கிறாரு. யார்கிட்ட? சதீஷ் கிட்ட சொல்கிறாரு. சதீஷுக்கு ஒன்றும் புரியல. சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நானும் தினேஷும் எந்த விதமான ஒரு ரிலேஷன்லேயும் இல்லை. எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஏன் அவர் வந்து என்ன டார்கெட் பண்ணணும், ஏன் என்னை வந்து பயம்படுத்தணும் அப்படின்லாம் கேட்குறாரு. நீ கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் இந்த கேள்விக்கு உண்டான பதிலெல்லாம் என்கிட்ட கிடையாதுப்பா. நான் வந்து ஒரு டாக்டர், என்ன நடந்ததோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் பாவம் அப்படிலாம் நடந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ இவருமே சதீஷ் இருக்கார் இல்லையா, 1008 கேள்விகளோட இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாரு. ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணி டெலிவர் பண்ணிவிட்டு சாமானை டெலிவர் பண்ணிட்டு திரும்பி வந்து கம்பெனிக்கு வந்து ட்ரக்கை விடுறாருங்க. கரெக்டாக ட்ரக்கை விட்டுட்டு இவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருடைய வீட்டு வாசலில் அதே ட்ரக், அந்த பழைய ட்ரக் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த பழைய ட்ரக்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து இருக்கார். அந்த பர்சன் இவரையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, யாரா இது, இந்த ட்ரக் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் போய் ட்ரக்கோடைய டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே யாரும் இல்லை. இப்போ இவருக்கு தெரிஞ்சிருது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போது தினேஷோடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் விசாரிக்கிறாரு, தினேஷோடைய வீடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. கூட இருந்தவங்களாம் தினேஷ் சூப்பர்வைசர்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. கூட இருக்கிறவங்களாம் கேட்குறாரு, ஏன்ப்பா அவர் தான் இறந்து போய் 20 வருஷம் ஆயிடுச்சப்பா, நீங்கள் என்னப்பா சூப்பர்வைசர்ன்றீங்க? இல்லைப்பா ஒரு புது சூப்பர்வைசர் வந்து ஜாயின் பண்ண போகிறாருப்பா, அவர் பேர் தான்ப்பா தினேஷ் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு கதையை சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தினேஷோடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி போகிறாருங்க. தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு அந்த வீடு வந்து ரொம்ப பாலடைஞ்ச நிலையில் வந்து இருந்திருக்கு. அந்த வீட்டில் வந்து இந்த தினேஷோடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்ற மாதிரி பூஜை எல்லாமே பண்ணுறாரு. பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சுன்னு தான் நினச்சாரு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு சுத்தமாக தெரியலைங்க. இவர் வந்து நேராக போகிறாரு, போயிட்டு வீட்டில் உட்கார்றாரு. வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே வந்து டீ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க தங்கச்சி சுபா வந்து வராங்க. சுபா வந்து அண்ணா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன் அப்படின்னு. அவங்க வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போனவங்க பயங்கரமான ஒரு கதறால் சத்தம். என்னம்மா ஆச்சுன்ட்டு இவர் ஓடுறாரு. ஓடி போய் சுபா கிட்ட என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இங்கே யாரோ நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கதை ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நின்று இப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஆள் யாருன்னே தெரில, நான் வெளியே போய் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் பார்த்த ஒரே விஷயத்தை தான் தங்கச்சியும் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்க்குறாரு. வெளியே போய் பார்த்தா யாருமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ தினேஷை சுற்றி தான் இந்த பர்சன் வந்து இருக்கணும். ஏன்னா தினேஷோடைய ட்ரக்கு இந்த பர்சன், இவங்க 2 பேரும் ரிலேட்டடாக தான் இருக்கணுன்றது வந்து இவர் கெஸ் பண்ணுறாரு. கெஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு பழைய ஃபோட்டோ வந்து தினேஷோடைய வீட்டில் வந்து கிடைக்குதுங்க. இந்த பழைய ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா தினேஷ் யாருன்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. பக்கத்துலேயே இவர் சிரித்தார் இல்லையா, அந்த ட்ரக்கில் உட்காந்து சிரிச்சது இல்லையா, அந்த ஒரு பர்சன் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது அந்த ஒரு பர்சனும் ஒரு ட்ரக் டிரைவர். அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா தினேஷோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்கணும். அந்த பர்சன் தான் அவங்க ஒய்ஃப் கூட அஃபேர் வச்சுருக்கணும். அந்த ஒரு பர்சனை தான் தினேஷ் போட்டு தள்ளியிருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்துலேயும் தேவையில்லாமல் வந்து சிக்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா சதீஷ் வந்து திக்கிட்டார். சதீஷ் ஏன் சிக்கினார் அப்படின்னா, தினேஷோடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை வந்து தேடிக்கிட்டு இருந்தது. அதாவது முக்தி அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு பர்சனை வந்து தேடிக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த முக்தி அடைகிறதுக்காக
சதீஷை வந்து சூஸ் பண்ணி சதீஷை வந்து சிக்க வச்சிருக்கு. இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து, இந்த ஒரு ஆன்மா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இவருடைய மனசுக்குள்ளே. கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போயிட்டு பூசாரி கிட்டலாம் பேச ஆரம்பிக்கும் போது நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பூசாரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தினேஷோட ஆன்மா வந்து முக்தி அடைஞ்சிருச்சு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ இன்னொரு ஆன்மா உன் மேலே ரொம்ப கொடூரமான கோபத்தில் இருக்குது. ஏன்னா அந்த ஆன்மாவும் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஆன்மாவையும் நம்ம ஃப்ரீ பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி பூஜை எல்லாமே பண்ணுறாங்க. இவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார் இல்லையா ட்ரக்கு, அந்த ட்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாயத்தை வந்து கொடுக்குறாருங்க. அந்த தாயத்தை இந்த ட்ரக் இருக்கு இல்லையா, ட்ரக்கோடைய ஸ்டேரிங்கில் வந்து கட்டி வச்சுருப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி வேறு சொல்லிடுறாங்க. ஸோ பயத்தோட சதீஷ் வந்து போயிருக்காரு. அந்த தாயத்தை வந்து ஸ்டேரிங்கில் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. கிட்டத்தட்ட 21 வருடங்கள் ஆகிடுச்சு. 21 வருடங்களாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வாட் அ டெரிஃபைங் ஸ்டோரி அப்படின்றது வந்து பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் நடந்திருக்கே. அவர் சொல்கிறாருன்னா நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ இது வந்து நம்ம நினச்சும் கூட பார்க்காத அளவுக்கு ரொம்பவும் ட்ரமாட்டிக்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.